இன்றைய தினம் இந்த அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு பிரதான எதிர்க்கட்சி தலைவர் பேசக்கூடாது என்ற ஒரே நிலைப்பாட்டின் காரணமாக தான் எனக்கு பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது. ஆக இவர்கள் எல்லாமே தெரியாதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க, அரசாங்கத்துக்கு தெரியாதா? அப்படி தெரியாத அரசாங்கம் இருந்தா இந்த அரசாங்கம் மோசமான அரசாங்கம் தான். ஒரு நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனை 6 மாதமா தொடர்ந்து விவசாயிகள் தங்களுடைய உரிமைக்காக போராடி கொண்டிருக்கிறாங்க, தங்களுடைய பிரச்சனையை முன்வைத்து போராடி கொண்டிருக்கிறாங்க. அரசும் 2 முறை முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டு நடத்தல. இதெல்லாம் அரசாங்கத்துக்கு தெரியாதா? இல்ல துறை அமைச்சருக்கு தெரியாதா? அப்படி தெரியலனா இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டிய ஆட்சி என்பது மக்கள் முடிவு செய்து விட்டாங்க. நேற்று வந்து அந்த பண்ணைக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, நேற்று விவசாயிகள் பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து எங்களுக்கு அரசாங்கத்துக்கு சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி அவங்க பேசியிருந்திருக்காங்க. நைட்டோட வர சொல்லிட்டு அத்தனை பேர் காத்திருந்தவங்களை வந்து வராம பேச பண்ணி நீங்களும் நிறுவனம் தான் பேசிக்கணும்னு சொல்லியிருக்காங்களே, எப்படி கால்நடைத்துறைக்கு சம்பந்தம் இல்லாம போயிருமா? அது நான் கொண்டு வருவதற்கு நான் முயற்சி செஞ்சேன். ஆனா இந்த அரசாங்கம் விவசாயிகள் பக்கம் இல்ல, இந்த முதலாளி பக்கம் இருப்பதாகத்தான் தோன்றுது. ஏன்னா உண்மையிலேயே இந்த விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிற நிலை தெரிஞ்சிருந்தா, தொழிலாளர் பாதிக்கப்பட்டு தெரிஞ்சா உடனே இன்றைக்கு எடுத்திருப்பாங்க. விவசாயிகள் சங்கத்தை கூப்பிட்டு மட்டும் பேசினா நிறைய பேர் நேற்று மகளிர் அவ்வளவு தூரம் வந்துட்டு அதான் புலம்புறாங்க. எங்களை வர சொல்லிட்டு திடீர்னு கேட்டா நீங்க வந்து நிறுவனத்துக்கிட்ட பேசிக்கீங்கன்னு சொல்றாங்க. ஏற்கனவே 2 முறை முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தணும் அரசாங்கம் அறிவிச்சுட்டு பின்வாங்குதுன்னா என்ன அர்த்தம்? இதுல ஏதோ நடக்குதுன்னு தான் அர்த்தம்.